இங்க பாத்தீங்கன்னா இந்த லேடி எப்ப பார்த்தாலும் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. வேலைக்கு போகும்போது அவங்க ட்ரெஸ் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லிப்ஸ்டிக் யூஸ் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. லைட்டா லிப்ஸ்டிக் குறையற மாதிரி தெரிஞ்சால டக்குன்னு எடுத்து பூச ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க தினமும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஏகப்பட்ட லிப்ஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. டிவில எதனா ஒரு விளம்பரம் வந்தாலே போதும் டக்குன்னு அந்த லிப்ஸ்டிக் ப்ராடக்ட்டையும் வாங்கிடுறாங்க. இந்த பொண்ணோட அம்மா எப்போ ஃபோன் பண்ணாலுமே நீ லிப்ஸ்டிக்லாம் அதிகமா யூஸ் பண்ணிருக்கடி, அதனால தாண்டி உனக்கு தலைவலி எல்லாம் வந்து இருக்கு, அதெல்லாம் கம்மி பண்றேன்னு சொல்லி எவ்வளவு திட்டுவாங்க. இந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏமா பூமர் மாதிரி பேசுனீங்கன்னு சொல்லி அவங்களே கலாய்ப்பாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு இருமல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. உடம்பு தான் சரியில்லைன்னு சொல்லி இவங்களும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சில மாசம் வரைக்கும் அந்த இருமல் கண்டினியூவா வந்துட்டே இருக்கும். டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணா இந்த பொண்ணுக்கு த்ரோட் கேன்சர் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு சரக்கு தம்முன்னு சொல்லி எந்த கெட்ட பழக்கமே கிடையாது, அப்புறம் எப்படி எனக்கு கேன்சர் வந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க ரொம்ப டஸ்டான பிளேஸ்ல இருந்திருக்கலாம், அப்படி இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்மோக் பண்ணும்போது அவங்க கூட ரொம்ப வருஷமாவே நீங்க டிராவல் பண்ணிருக்கலாம், இதனால கூட கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு இருமிக்கிட்டே பேக் ஓபன் பண்ணா பேக் ஃபுல்லா லிப்ஸ்டிக்கா இருக்கு. இது கூட ரீசனா இருக்கலாமான்னு இவரும் சொல்றாரு. லிப்ஸ்டிக்ல இருக்க ஒரு சில கெமிக்கல் கண்டனால த்ரோட் கேன்சர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இவரும் சொல்றாரு. இவங்க வாங்கி வச்சிருக்க மொத்த லிப்ஸ்டிக்கும் பாக்குறாங்க. அழகுக்காக யூஸ் பண்ணது இப்ப என் உயிரே எடுக்க போதேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. லிப்ஸ்டிக்கை பார்க்கும்போது பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அதை போட்டு வெட்டுறாங்க, கீழே போட்டு தேய்க்கிறாங்க, அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் அடிக்கடி லிப்ஸ்டிக் யூஸ் பண்றாங்களான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.